ஆண்டவர் சொன்னார், நீ நிறைவு பெற வேண்டுமானால் எல்லாம் உங்களுது ஆண்டவரே, உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கு தருகிறோம். இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்துக்கொள்ளும். ஏன்னா இது எப்போ இருக்கும்னு சொன்னா, கொஞ்சம் காசு குறைவா இருக்கிற போது இந்த நினைவுகள் இருக்கும். அதீத பணம் வந்துட்டதுன்னு வைங்க, பெரிய ஆசீர்வாதம் வந்துட்டதுன்னு வைங்க, இதெல்லாம் நம்மளுதுன்ற நிலைமை வந்துடும். அதனால தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே இந்த எண்ணம் மாறக்கூடாது. நான் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் எப்போதும் இருதயத்தில் ஒரு நினைவு இருக்கணும். கொஞ்சமாக கொடுக்கலாம், அதிகமாக கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் இதெல்லாம் அவர் கொடுத்தார், அவர்கிட்ட இருந்து வாங்கி நாங்கள் அவருக்கு கொடுக்கிறோம் என்கிற அந்த சிந்தையும் நினைவும் எங்கள் இருதயத்தை விட்டு அகலக்கூடாதுன்னு சொல்லுகிறான். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். எல்லாம் உடையவர், எல்லாம் உம்முடையது நீங்க உறுதிப்படுத்துகிற போது தேவன் என்ன செய்கிறாரா, அந்த நிலம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது.